இந்த 24லிருந்து 25க்குள் நிச்சயமாக ஒரு கடல் சீற்றம், ராவண பூமி கடலில் மூழ்கும். கனவுல அவரே வந்து எழுப்பி, தம்பி நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகப்படுத்திக்க, இப்போ சொல்ல வேண்டிய காலம், மக்களுக்கு எடுத்து சொல்லு, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், அவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலையில் ஒரு 4 மணிக்கு முழிக்கிறேன், அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, அவர் படித்து எனக்கு சொல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு ரிப்பீட் ஆகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மேப் பார்த்திங்கன்னா முக்கடல் சூழ்ந்தது, கடலில் உள்ளே இருக்கிற எரிமலைகள் வெடிக்கணும் அப்படின்னு சித்தரேடுகள் இருக்குது. செவ்வாயும் சனியும் உடைய அமைப்பு இப்போது கோச்சாரப்படி வந்து தப்பு. ஒரு சித்தர் வந்து எனக்கு பல சித்தரேடுகளில் படித்து காமிச்ச விஷயம். இப்போ அவர் படிக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, இதை ஏன் நான் உனக்கு படித்து காமிக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு காலத்தில் ஸோ அந்த சித்தர்கள் சொல்வது சில குறிப்புகள் 100க்கு 99 குறிப்புகள் நடந்திருக்கு. இப்போ திருவண்ணாமலையில் வந்து அந்த நிலச்சரிவு கூட சிவன் அவர்கள் 3வது கண் திறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3வது கண்ணை திறக்கிறார் என்றாவே அவர் கோபம் வந்து திறக்கிறது. பிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருப்பவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ரொம்ப அக்யூரேட்டாக கணிச்சு இப்போ வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே நடந்துட்டுருக்கு. அண்ட் இவர் பெரிய ஒரு டைரக்டர், ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, அனுமோகன் சார் அவர் கூட தான் இணைந்திருக்கும். வணக்கம். வணக்கம். பிஹைண்ட் பக்தி நேயர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்கன்னு எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து கேட்ட உடனே ஷாக் ஆகிற விஷயங்களாக இருக்கும், சில விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்களாகவும் இருக்கும். அது ரெண்டும் கலந்து தான் லைஃபு. இப்போது ஒரு விஷயம் வந்து இப்படி நடக்க போகுது, ஒரு தவறு நடக்க போகுது நம்ம சொல்லும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கோன்றதுக்காக சொல்கிறதான் என்னுடைய பேட்டியை ஒழிய, எனக்கு ஒன்று வந்து நானும் சென்னையில் தான் இருக்கேன், மழை வருது அப்படின்னா நானும் தான் நனைஞ்சாகணும். ஸோ எதற்காக சொல்லனா, பக்தி மார்க்கம் என்பது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். என்னை கேட்டால் வந்து இயற்கைக்கு மீறின கடவுளே கிடையாது, அதுக்கு மட்டும்தான் நம்மளாம் பயப்படுவோம். ஸோ நீங்கள் பக்தியை பற்றி கேட்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச பக்தி என்னங்கிறத நான் நிச்சயமாக ஒளிவு மறைவில்லாமல் சொல்லிடுவேன். இப்போ 2024 நீங்கள் சொன்ன இந்த இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நடந்திருக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த வயநாடு அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னே சொல்லலாம். மக்கள் அவ்வளோ மக்கள் வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ எப்படி நீங்கள் இதெல்லாம் கணிக்கிறீங்க? இல்லை, கணிக்கிறதில்ல, அது சித்தரேடுகளில் எனக்கு வந்து ஒரு சித்தர் வந்து நிறைய சித்தரோடு எனக்கு படித்து காமிச்சார், மேபி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. பட் நான் அதெல்லாம் மறந்துருந்தேன். திடீர்னு கனவுல அவரே வந்து எழுப்பி, தம்பி நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகப்படுத்திக்க, இப்போ சொல்ல வேண்டிய காலம், மக்களுக்கு எடுத்து சொல்லு, ஏன்னா வந்து இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், அவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக நீ சொல். நான் ஒன்றும் பெரிய சயின்டிஸ்ட் இல்லை, அவர் சொன்னது. பொதுவாக வந்து கனவு கண்டிங்கன்னா காலையில் ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் தான் வரும் எல்லாருக்கும், அது டீட்டெயிலாக தெரியாது. பட் அன்னைக்கு அவர் சொல்லி நான் காலையில் ஒரு 4 மணிக்கு முழிக்கிறேன், அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, அவர் படித்து எனக்கு சொல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு ரிப்பீட் ஆகுது. 40 வருஷம் கழித்து இந்த மூளையில் மறுபடியும் அது ரிப்பீட் ஆன பெரிய விஷயம். மூளை வந்து பயங்கரந்தாங்கிறது அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன். அந்த மூளையில் உள்ள விஷயங்கள் வந்து எப்போ வெளியே வரும்னு யாருக்குமே எப்பவுமே தெரியாது. சில பேருக்கு மறந்துடும், சில பேருக்கு ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். அந்த வகையில் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது, தட் இஸ் காட் கிஃப்ட் தான். நீங்கள் 2024 நல்லா கணிச்சிருந்தீங்க இல்லையா? இப்போ 2025 வரப்போகுது. ஸோ அதில் இயற்கை சீற்றங்கள் என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, 24 அவங்க சொன்னது வந்து 2000க்கு பிறகு வரும் அடுத்த ஜென்ரேஷன். 2000 வருஷம் முடிஞ்சது, 2000 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற ஜென்ரேஷன் போது 20 வருஷம் கிராஸ் ஆனதே வந்துடும். 2000க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 24. இப்போ இந்த 2000க்கு பிறகு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு 20-21 வயசுக்குள்ளே சப்போஸ் மேரேஜ் ஆகியிருந்தால் அவங்களுக்கு ஒரு வாரிசு வந்திருக்கும். ஸோ அந்த ஜெனரேஷன் வரும் பொழுது இந்த மாதிரி சீற்றங்கள்லாம் வரும் அப்படின்னாங்க. சரி, அது ஜோதிடப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் உடைய அமைப்பு இப்போது கோச்சாரப்படி வந்து தப்பு.
உங்களுக்கு புரிஞ்சுதா? செவ்வாய் சனி வந்து பார்வைகள் வந்து தப்பு. ஸோ அதனால் செவ்வாய்ங்கிறது பூமிகாரகன், அப்படி தான் சொல்லுவாங்க ஜோதிடப்படி. வந்து பூமி, செவ்வாய் வந்து பூமிகாரகன் சொல்லுவாங்க. ஸோ சனியுடைய பார்வை இதெல்லாம் வந்து அந்த கட்டங்கள் அமைப்பெல்லாம் வருது கோச்சாரப்படி. நம்ம நாட்டுக்கு நில உலக ரீதியாகவே இந்த மாதிரி சீற்றங்கள் பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதனுடைய விளைவுகளை மக்கள் வந்து மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சித்தரேடுகள் இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மேப் பார்த்திங்கன்னா முக்கடல் சூழ்ந்தது. இப்போ என்ன சொல்லலாம், கடலில் உள்ளே இருக்கிற எரிமலைகள் வெடிக்குமா? கடலுக்குள்ளே, கடலுக்குள்ளே எரிமலை இருக்கான். அப்படி சொல்கிறாங்க. அது சயின்டிஸ்ட் தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. சித்தரில் சொன்னது. இப்போ நீங்கள் வந்து ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா எரிமலை மேலே இருக்கும், வெடிக்குது, செதறுது பார்க்குறோம். கடலுக்குள்ளே வந்து எரிமலைகள் வெடித்து செல்லும் பொழுது சுனாமி, பூகம்பம் எல்லாம் வரும். கடல் கீழே நில அதிர்வுகள் வருமா? அப்படி வரும்போது கடல்கள் பொங்கும், முக்கடலும் பொங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் படித்தது. கடவுள் புண்ணியத்தை வேறு நடக்கூடாது, வேண்டிக்கணும். எனக்கே பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முக்கடல் பொங்கும் பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு குறிப்புன்னா, நம்ம வரைபடத்தில், உலக வரைபடத்தில் இந்தியாவுக்கு கீழே உள்ள பாகம்தான், ஒரு பாகம்தான் இலங்கை. ஒரு காலத்தில் இலங்கை இந்தியாவில் சேர்ந்த பூமி தான் அது. அப்போ ஏதோ ஒரு பேரழிவெல்லாம் வந்து பிரிவு, கடலெல்லாம் பொங்கி பிரிஞ்சது தான் இலங்கை. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த 24லேருந்து 25க்குள் நிச்சயமாக ஒரு கடல் சீற்றம். இதில் ஒரு பாகமாவது இலங்கையில் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறாங்க. அவர் சொன்னது ராவண பூமி கடலில் மூழ்கும் அவர் சொல்லியிருக்கிறது. மூழ்குன்னா மொத்தமாக மூழ்குன்னு சொல்ல. அந்த மாதிரி நம்ம சென்னையில் மழைக்கே வந்து பாதி மூழ்கிட்டு தான் கிடக்குது. அப்போ கடலே பொங்குச்சுன்னா, உங்களுக்கு 6 குளம் ஏறி தண்ணி போயே நம்ம தாங்க முடியல, கடலே பொங்குச்சுன்னா. ஸோ அது வந்து அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் ஏடுகளில் படித்தது. சில பேர் கேட்டாங்க அது எந்த ஏடுன்னு. அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சித்தர் வந்து எனக்கு பல சித்தர் ஏடுகளில் படித்து காமிச்ச விஷயம். அப்போ அவர் படிக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, இதை ஏன் நான் உனக்கு படித்து காமிக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு காலத்தில் நீ சொல்ல வேண்டி வரும்னு அன்னைக்கு சொல்கிறார். நான் சொல்கிறது 74ல், வருஷம் 50 ஆகி போச்சு. அப்போது அது ஒரு அவரே தீர்க்கதரிசி மாதிரி வந்து நீ சொல்லுன்னு சொல்கிறதுனால நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் கொடுத்தேன். அது என்னடான்னா நம்மளை வந்து சித்தராக்கிட்டாங்க. நான் சித்தரெல்லாம் கிடையாது, சராசரி மனிதன் தான். பட் உங்களை போல தான் எனக்கும் அந்த பயமெல்லாம் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது. எனக்கு என்னென்னா, ஒரே ஒரு வந்து இயற்கையோடு ஒத்து வாழ்கிற பக்குவத்தை மனிதர்கள் இழந்து விட்டார்கள். அந்த இயற்கைக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கலாம், அதான் உண்மை. இப்போ இயற்கைக்குள்ள மரியாதைக்கு வந்து இது குற்றம் சொல்கிறதுனா, ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறதோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ சயின்டிஸ்ட் வந்து கரெக்டாக மழை பெய்யினா பெய்யல அப்படின்னு அவங்கள திட்டுறதெல்லாம் தப்பு. சிலது கணிக்க முடியும், சிலது இயற்கையை வந்து நம்ம கணிக்கிறதுக்கு மீறி செயல்படும். இப்போ லாஸ்ட் டைம் போன வாரம் வந்த புயலாக அங்கே வரும் இங்கே வரும், அது எங்கேயோ போயிடுச்சு. அதனால் கணிப்புங்கிறது இப்படி வரலாம்ன்றது தோற்றம் தானே ஒழிய இயற்கையுடைய மாறுபாடுகளை நம்ம சுத்தமாக கணிக்கவே முடியாது. அதனால தான் அது காடுங்கிறோம். அது எந்த ரூபத்தில் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இந்த 25வது வருஷத்தில் சில சீற்றங்கள்லாம் இருக்குது. அதாவது டிசம்பரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த வருஷத்தில். ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, பஞ்சபூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம். இதில் மெயினாக வந்து அதனுடைய செயல்பாடுகளை தீவிரமாக காமிக்கிறது நீர் நிலம் நெருப்பு. இந்த 3 தான். பூமி, தண்ணி, நெருப்பு, ஃபயர். அப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் உலகத்தில் அங்கங்கே ஃபயர் ஆகுது, அங்கங்கே வெள்ளம் வருது. ரொம்ப ஆச்சரியம், துபாயிலேயே வெள்ளம் வந்து மிதந்து அவங்க லைஃப்லேயே பார்த்தது இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஸோ அந்த சித்தர்கள் சொல்வது சில குறிப்புகளில் 100க்கு 99 குறிப்புகளும் நடந்திருக்கு. காலங்கள் வந்து முன்ன பின்ன இருக்கும். இப்போ இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்கலாம், இல்லை ஒரு 4 வாரம் கழித்து நடக்கலாம் ஒழிய அவருடைய குறிப்பு என்னென்னா இப்படி ஒன்று நடந்தே தீருங்கிறது தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இயற்கையோடு ஒன்றி வாழணும், என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ 2024 இந்த முடிவு, அதாவது டிசம்பர் 31 அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பேரழிவு இருக்குது. பேரழிவுன்னு நான் சொல்ல வரலமா, இப்போ அதனுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பாதுகாத்துக்கணும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். பொருள்னா போனாலும் கூட வாங்கிக்கலாம், இப்படி உயிர் போகக்கூடாதுல்ல. இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்களா 7
குழந்தைகள் இதில் மரணம், அது கேட்கும்போது கண்ணில் தண்ணி வருது. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒரு கடவுள் மலையே ஒரு சரிவு வருதுன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய இயற்கையை வழிபடுவது கிடையாது, இயற்கையோடு ஒத்து போகிறது கிடையாது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மண் அப்படின்னா அதுக்கு புடிமானமே வேர்கள் தான். கடவுளுடைய படைப்பு ஒரு மண் இறுகமாக இருக்கிறதுக்கு காரணம் வேருக. இந்த வேர்களுக்கு புடிமான மண் ஒன்றோடு ஒன்று இணைந்தால்தான் அது கரெக்டாக இருந்தது. நம்ம வேரையும் வெட்டிட்டோம், மண்ணையும் தோண்டிட்டோம். இதனால் வந்த வழிவு தான் இந்த சரிவுகள்லாம். ஸோ நம்ம கரெக்டாக இல்லை. அதுதான் இயற்கையோடு ஒன்றி வாழத்தில்லை, பாதுகாக்கத்தில்லை. மரங்களை வெட்டுறது, கண்ட இடம். இப்போ மலைகளில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மரஞ்செடி கொடி தான். ஜனங்க வந்து எங்கேயோ அங்கே ஒருத்தர் 2 பேர் இருப்பான், பூரா மிருகங்கள் தான் இருக்கும். புரிஞ்சுதா? இயற்கை சீற்றமெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு மலையில் திடீர்னு ஒரு ஃபயர் ஆகுதுன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற மிருகங்கமெல்லாம் எஸ்கேப் ஆயிரும். தெரியுமா? அதுங்களுக்கு தெரியும். முன்னாடியே தெரியும். ஏதாவது ஒரு மிருகம் அந்த காட்டில் வந்து ஃபயர் ஆகி செத்து போச்சுன்னு படிச்சிருக்குமா? இடம் விட்ட இடம் மாறிடுதில்ல, அதுக்கு புரியுதல்ல, இது தெரியுதல்ல. ஆக நம்மளை விட நுண்ணறிவு 5 அறிவு உள்ள பிராணிகளுக்கும் அந்த ஜீவன்களுக்கு தெரியும், நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. ஸோ மரங்களை எல்லாம் வந்து காடுகளை எல்லாம் அழித்து பூரா மண்ணுகளை தோண்டி தோண்டி ரோடு, பாறைகளை உடச்சி ரோடு போடுறதும் வீடு கட்டுறதுமா இருந்தால், எக்ஸாம்பிள் கொடைக்கானல், ஏற்காடு, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பூரா அப்படி தான் ஆயிடுச்சு. ஊட்டியிலேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுற தப்பு தான். பர்டிகுலர் நம்ம பண்ணுறதுனா மக்கள் பண்ணுற தப்பு தான். இது வந்து ஒரு அரசாங்கத்தை குறை சொல்லுவதோ மற்றவங்கள குறை சொல்லுவதோ தவறு. ஸோ நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதுக்குனால இயற்கையுடைய வழிபாடு, இயற்கைக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது கொடுக்கும்னு சொல்ல வரேன். அதனால் வர சீரழிவு தான் அதெல்லாம். இப்போ திருவண்ணாமலையில் வந்து அந்த நிலச்சரிவு கூட சிவன் அவர்கள் 3வது கண் திறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அது நான் எந்த அளவுக்குன்னு அது படிக்கல. 3வது கண் திறக்கிறாரு அப்படின்னாவே அது கோபத்தில் திறக்கிறதா தான் சொல்லுவாங்க புராணங்களில். 3வது கண்ணை திறக்கிறார் என்றாவே அவர் கோபம் வந்து திறக்கிறது தான். ஸோ ஒருவேளை அதுவும் உண்மையாக இருக்குதா எனக்கு தெரியாது. பட் என்னன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மக்கள்கிட்ட மனிதநேயம் போயிடுச்சு. அந்த சித்தரேட்டில் சொல்கிறது, என்னைக்கு மனிதநேயம் போய் ஒரு மனிதன் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறானோ அப்போ இயற்கையுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்குங்கிறது சித்தரேட்டில் இருக்குது. அது காரணம் என்ன? அப்போ நம்ம தான். ஸோ மனிதநேயமெல்லாம் போய் அந்த அன்பு, பாசம், நேசம், பற்று இதெல்லாம் போயிடுச்சு. நம்ம உண்டு, நம்ம நல்லா இருக்கணும், சுயநலம், பொதுநலம் யாருக்கும் இல்லை, மனிதநேயம் இல்லை. அதனால் யார் பழி வாங்குவா? ஏன்னா நம்ம கடவுளுக்கு பயப்படுறதில்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயப்படுறதில்லை, யாருக்குமே பயப்படுறதில்லை, போலீஸ்க்கே பயப்பட மாட்டேங்கிறான் இந்த காலத்தில். அப்புறம் தென் வாட்? என்ன சட்டங்கள் போட்டு என்ன பிரயோஜனம்? பயம் என்பது உங்களுக்குள்ளேயே இருக்கணும், உங்களுக்கு எப்போ வரணுமோ வந்தாகணும். அந்த பயம் அப்படிங்கிறத கடவுள். நீங்கள் ஐயோ அப்படிங்கிறீங்களா, அதுதான் கடவுள். ஒரு சந்தோஷப்படல, அதுதான் கடவுள். ஸோ உணர்ச்சிகள் பூராமே கடவுள் தான். அப்போ அந்த உணர்ச்சிகளை எல்லாம் கொண்டு வர்றது யார்? இயற்கை தான். ஸோ இயற்கையை வழிபடுங்கள், இயற்கைக்கு மரியாதை கொடுங்க, இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள், நம்ம நிச்சயமாக நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களை நேர்கால் பண்ணதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அப்போது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாம்பு பூத்து அனுமோனுங்க. போயிட்டு வாரணுங்க. வணக்கமுங்க.